நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் சினிமால முக்கியமா நம்ம எல்லாருமே வந்து நோட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, the topmost ஹீரோவா இருப்பாங்க. ரசிகர்கள் வந்து அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு ஹீரோஸா இருப்பாங்க. வாட் எவர் சிங்கரா இருக்கலாம், இல்ல வந்து மியூசிக் டைரக்டரா இருக்கலாம், இல்ல ஹீரோவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, நடிகையா இருக்கலாம். ஆனா திடீர்னு வந்து அவங்க எங்கடா மறுபடியும் எப்படா நடிப்பாங்க, எப்படா பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாருமே அந்த அளவுக்கு வெக்ஸ் ஆகி போயிருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கூட வந்து நம்ம மனசுக்குள்ள அடாப்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். ஆக்சுவலா இவர் பத்தி சொல்லணும்னா ஒரு மேக்னெட்டிக் ஹீரோ. ஸோ மேக்னெட்டிக் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து குறையவே கூடாது, அதோட பவர் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மேக்னெட்டிக் மேஜிக் உள்ள ஒரு ஹீரோ. ஆண்களே ஒரு ஆணை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஆண் அழகன் அப்படின்னு சொல்லலாம். எஸ், எனக்கு சொல்றதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம கூட இருக்கிறவர் வந்து பிரசாந்த். அப்படி என்னால் வந்து நம்பவே முடியல. இது வந்து ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் எனக்கு. ஆக்சுவலி அவ்வளோ பிடிக்கும் சார் உங்களை. வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் வணக்கங்க. கலைஞர் டிவி நேயர்களுக்கும் இந்த ரசிகர்கள் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ப்ரோக்ராமில் வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா வந்து பிரசாந்த்ன்றது ஒரு பெரிய ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா காதலர்களுக்குமே வந்து பிடித்த ஒரு ஹீரோ. உங்களுடைய சாங்ஸ் இன்னி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக கேட்டுகிட்டே இருப்போம். அப்படி வந்துச்சுன்னா மாற்ற தோணாது. அந்த அளவுக்கு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஹீரோ முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன்றது ஐ ஃபீல் சோ மச் ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் த கைண்ட் வேர்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ சார். அண்ட் இப்போ நீங்கள் உங்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. படம் ஜானி. ஸோ ஜானின்ற ஒரு டைட்டிலோட வந்து பிரசாந்த் சாரை பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நிறைய பேர் என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? சரி, இப்போ ஏற்கனவே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டோம், அது பண்ணுறது பண்ணிட்டோன்னு. அப்போது ரைட் நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும்? ஓகே, நம்ம ஒரு பேய் படம் பண்ணிட்டோம், நிறைய ஜானை தொட்டுட்டோம். இதில் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்? இப்போ அடுத்த ஒரு நல்ல ஹண்டிங்கில் இருந்தேன், ஒரு புதுசாக டிஃப்ரெண்ட்டான கதைன்னு. அப்படி பார்க்கும்போது ஜானியோட கதை வந்து ஓகே ஆரம்பித்தோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஆடியன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து ஓகே ரைட், ஒரு எப்படி சொல்கிறது, கதை என்னன்னு தெரியும். இப்போ வந்து திரைக்கதை ஓகே, ஸ்க்ரீன் ப்ளே ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வேணும்னு சொல்லிட்டு இப்போ ஜானி வந்து இயல்பாகவே வந்து ஒரு நல்ல ஒரு அங்கமான ஒரு பிட்டுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஓகே, நல்ல அழகாக ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ட்ரெயினில் எப்படி 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது, நல்ல கம்பார்ட்மெண்ட் இருக்குது, நல்ல கனெக்ஷன் இருக்குது, லிங்க் இருக்குது, அண்ட் ஃபாஸ்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது. ஸோ ஐ வாஸ் எக்ஸைட்டட், ஓகே இந்த படம் பண்ணலான்னு. ஸோ தட்ஸ் ஹவ் ஜானி வாஸ் பார்ன். ஓகே. ஸோ உங்கள் அப்பா தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ எப்படி இருந்தது அந்த? இட்ஸ் ஆஸ் யூஷுவல். எப்பவுமே சொல்கிறது தான், ஒரு ஹீரோக்கோ இல்லாட்டி ஒரு டீமுக்கோ வந்து ஒரு பெரிய பக்கம் போல ஒரு பெரிய, அதாவது அவர் தான் ஒரு மாரல், ஒரு எல்லாரையும் வந்து தோலை தாங்கிட்டு போகிறவர் வந்து ப்ரொடியூசர் தான். ஸோ ப்ரொடியூசர் வந்து எல்லா டீம் ஓகே நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், அந்த ஃப்ரீடம் கொடுக்கும்போது எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி. அந்த விதத்தில் அப்பா ஆல்வேஸ் பீன் அ கிரேட் ப்ரொடியூசர். அண்ட் இந்த படத்துலையும் சரி, இது பண்ணுன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது எப்படி என்ன பட்ஜெட்குள்ளே பண்ணலாம், அதே சமயத்தில் வந்து சீன் தேவைப்பட்டு இன்னும் எவ்வளோ கிராண்டாக பண்ணலாம், இன்னும் பிரம்மாண்டம் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாமே வந்து இன்னும் ஹீ நோஸ் ஹவு டு கோ அபவுட். அதனால் வந்து டேரக்டர் வந்து ஒரு விஷயம் ஃபீல் பண்ணும்போது, இல்லாட்டி ஆர்ட் டைரக்டர் ஒரு விஷயம் சொல்லும்போது, கேமராமேன் இப்படி சொல்லும் போது உங்களுக்கு என்ன வேணும், ஓகே தானே, ஓகே டன். ட்ரைலர் நாங்கள் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த 2000 நோட்டுகள் வச்சு ஒரு கான்செப்ட். ஸோ வந்து ராபரி சம்திங் அந்த மாதிரி ஒரு விஷயன்றது எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ உங்களுடைய கேரக்டர் இதில் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்? இது ராபரி இல்லாட்டி க்ரைமா இல்லைன்னா த்ரில்லரா? இல்லை, இப்போ எனக்கே வந்து என்னென்னா அது சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. பட் ஸ்டில் வந்து இட்ஸ் நைஸ் சஸ்பென்ஸுங்க. இட்ஸ் த்ரில்லர் மூவி, இட்ஸ் ஆக்ஷன், ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட். இது இப்போ நான் ரிவீல் பண்ணால் கூட, பட் இது வந்து தியேட்டரில் போய் பார்க்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் நிறைய ஆடியன்ஸுக்கு பிடிச்சி போகுது, விரும்புகிறாங்க இந்த மாதிரி படத்தை. ஸோ கரெக்டான டைமில் வந்து இந்த மாதிரி படம் நம்ம வந்து எடுத்துருக்கோம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்னோடய கேரக்டர் பார்த்த வரைக்கும் இப்போ நான் நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்கேன், நிறைய கேரக்டர்ஸாக வந்திருக்கேன். ஜானி படத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அகைன் சம்திங் நியூவா இருக்கும். பிரசாந்த் வந்து வேற மாதிரி பாக்குறீங்க, வேற மாதிரியான பிரசாந்த். ஓகே ஓகே. அண்ட் வந்து இப்போ இருக்கிற ஹீரோஸ்லாம் பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் மணி சார் கூட ஒரு படம் பண்ணிட மாட்டோமா, சங்கர் சார் கூட ஒரு படம் பண்ணிட மாட்டோமான்னு ஒரு பெரிய ட்ரீம்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க வந்து படம் பண்ண ஆரம்பிச்ச உடனே வந்து மணி சார் கூட பண்ணிட்டீங்க, சங்கர் சார் கிட்ட பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து அவங்க கொடுக்குற படங்கள் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. ஸோ நிறையவே சேஞ்ச் ஓவர் வந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த டைரக்டர் பற்றி சொல்லுங்கள், உங்கள் படத்துடைய. வெற்றி செல்வன் வந்து இப்போது அந்த தம்பி வந்து ஆக்சுவலாக வந்து அப்பா யமன் படத்தில் வந்து வேலை செய்யும்போது அங்கே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக பார்த்தாரு. அந்த தம்பியை பார்த்தோன்னே ஓகே, நாங்கள் இப்போ நிறைய படத்தில் பார்த்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய யங் டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த தம்பி பார்க்கும்போது ஓகே ஹி சவுண்ட்ஸ் ஹி லுக்ஸ் கேப்பபிள் வை நாட்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ நாங்கள் கதை ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாம் ஃபார்ம் பண்ண அப்புறம் ஓகே தம்பியை கூப்பிட்டு வச்சு ஓகே பண்ணலாம் சொல்லிட்டு அப்படி தான் வி ஸ்டார்டட் திஸ். அண்ட் உங்க படத்துடைய கதாநாயகி சஞ்சிதா ஷெட்டி. யா. ஸோ அவங்கள பத்தி அவங்களுடைய கேரக்டர் என்ன? அவங்க கேரக்டர் வந்து இந்த படத்தில் ஒரு ஷீ இஸ் அ வெரி வெரி போல்ட் கேர்ள் அண்ட் ஒரு மாடர்ன் கேர்ள். ஸோ அதை கேரி பண்ணுறதுக்கு வந்து வி நீட் சம்படி ஓகே என்னதான் ஒரு போல்ட் ட்ரெஸ்ஸு கொடுத்தாலும் அது வந்து ஒரு யூ நீட் த பர்சன் டு கேரி இட் அப்படின்னு சொல்லுவோம். ஆள் பாதி ஆடை பாதி மாதிரி. அண்ட் சஞ்சிதா ஷி ரெலி ஃபெட் த பில் இந்த படத்துக்கு வந்து இந்த ரோல் பண்ணுறதுக்கு அவங்க ஆப்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி வந்து வி ஸ்க்ரீன் டெஸ்ட் ஒரு 3-4 கேர்ள்ஸ் வந்திருந்தாங்க. தே வர் குட் டெஃபினெட்லி, பட் வி வாண்ட் சம்படி மோர் கேன் பி லிட்டில் மோர் இந்த கேரக்டர் கரெக்டாக சூட் ஆகிறதுக்கு வந்து அவங்க தான் தோணுச்சு. ஸோ வி செலக்டட் ஹர். ஓகே. அண்ட் கண்டிப்பாக பிரபு சாரை பற்றி பேசணும். ஸோ பிரபு சார் வந்து இந்த படத்தில் உங்க கூட ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆனந்த்ராஜ் சாரும் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கதாபாத்திரங்கள் பிரபு சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லிவிங் லெஜண்டுங்க. ஏன்னா அவருடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரியும். அவர் நடித்த படங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அவர் பண்ணாத கேரக்டர்ஸே கிடையாது. அவரோட குரலே தனியாக ஒரு கம்பீரமான ஒரு தோற்றமாக குரலும் அவருக்கு. அவர் இந்த படத்தில் வந்து ஓகே அப்பா போய் அப்ரோச் பண்ணி பேசி உடனே ஓகேன்னு சொல்லி அவருக்கு கேரக்டர் பிடிச்சி போய் அவர் லொக்கேஷன் வந்து அந்த கேரக்டர் ஒரு அதாவது ஏற்கனவே வெரி ராயல் கேரக்டர், ரொம்ப கம்பீரமான கேரக்டர் இந்த படத்தில். அவர் நடிக்கும்போது இட் வென்ட் டு அனதர் லெவல். நிறைய படத்தில் ரீசெண்டாக பிரபு சாரை பார்த்துருந்தாலும் இந்த படத்தில் ஜானி படத்தில் பிரபு சாரை வேறு மாதிரி பார்ப்பீங்க. ஓகே. ரொம்ப நல்லா இருந்தது. அதை டப்பிங்லையும் சரி இல்லை ஒரு தடவை படத்தை பார்க்கும்போது சரி ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்டைலைஸ்டாக ரொம்ப மெஜஸ்டிக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹீ டிட் அ கிரேட் ஜாப். அண்ட் அவர் என் மேலே ஸ்பெஷலாக நிறைய லைக் ஆஸ் யூஷுவல் தேர் ஃபாதர் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி என்ன ட்ரீட் பண்ணார். என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோட சில சீக்வன்ஸில் வந்து பிரசாந்த் நீங்கள் இப்படி பண்ணுங்கள் இல்லை இது கொஞ்சம் பேசுங்க அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து இட்ஸ் அ பிளெஸிங் அண்ட் என்ன சொல்கிறது ஐ எம் வெரி ப்ரவுட். இது வந்து ப்ரிவிலேஜ். விக்ரம் பிரபு கூட அவருக்கு இது கிடச்சிருமோ தெரியல, பட் ஐ எம் ஹாப்பி தட் ஐ காட் இட். உங்களுக்கு ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களே, அவர் கூட சேர்ந்து அந்த விஷயங்கள ஜாலியாக போச்சா? அது எப்பவுமே. அப்புறம் ஆனந்த்ராஜ் சார் சொல்லணும்னா அவர் வந்து ஸ்க்ரீனில் வந்தாலே தியேட்டர் எப்படி சிரிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த மாதிரி இப்போ நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு ஹாஸ்ய கலந்த ஒரு வித்தியாசமான ஒரு படத்துலேயும் ஒரு நிறைய வேரியேஷன் கொடுத்துட்ருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வண்டர்ஃபுல் ஆக்டர் வி ஹேவ் இஸ் மிஸ்டர் ஆனந்த்ராஜ். அவர் இந்த படத்தில் வந்து அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அருமையான கேரக்டர் அமைஞ்சிருக்கு. அண்ட் அவர் என்னதான் ஹாஸ்யம் பண்ணாலும் ஒரு சின்ன ஒரு டார்க் ஷேடு இருக்கும் எப்பவுமே. அது ரொம்ப கஷ்டம். இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். இந்த படத்தை அருமையாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன டார்க் ஷேட், அவர் என்ன பண்ணுறாரு, அவர் எப்படி இந்த படத்தை கொண்டு போயிட்டுருக்காரு, இது அகெயின் பார்ட் ஆஃப் ஜானி. மணி சார் கூட திருடா ஸோ அது வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். மணி சார் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக என்னோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ மெனி டிஃப்ரெண்ட் வேரியேஷன் சொல்லும் போது நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த இந்தியனா ஜோன்ஸ் படம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அது மாதிரி இப்போ நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கூட ட்ரை பண்ணாங்க. பட் இது வந்து மணி சார் அப்பே பண்ணிட்டார். அண்ட் வந்து அதாவது ஓட ஆரம்பிச்சு தான் அதுக்கப்புறம் சைக்கிளு ஹார்ஸு எக்கச்சக்கமான ஒரு ட்ராவல் அந்த படம் ஃபுல்லாக சேஸ். அப்போயே வந்து ரொம்ப அட்வான்ஸ் தாட்ஸ். அன்றைக்கி தான் ஸ்வைப் கார்டு இப்போ தான் அன்றைக்கி தான் பார்க்குறோம், கிரெடிட் கார்டு ஸ்வைப்லாம். அப்புறம் அது அன்றைக்கே வந்து ஸ்வைப் கார்டு போட்டோம், டோரை திறக்கும், ட்ரெயினில் பார்த்தா ஆர்மி. தட்ஸ் சச் அ பிரில்லியன்ட் விஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்னதான் விஷன் இருந்தாலும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து இட்ஸ் மிகப்பெரிய விஷயங்க. நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், பட் அதை வந்து லைஃபை கொண்டு வரது ரொம்ப கடினமான விஷயம். அண்ட் மணி சார் ரொம்ப ஸ்டைலாக பண்ணுவார், ரொம்ப கேஷுவலாக பண்ணுவார். எந்த ஒரு சர்ச்சை ரொம்ப கற்றுக்கிறதுலாம் இருக்காது. அவர் ஒரே இடத்துல தான் கற்றுவார். அதாவது என்னன்னா சொல்கிற வேலை ஒழுங்காக பண்ணணும். அந்த டைமில் மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு ஒரு சின்ன சவுண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் தவிர்த்து, பட் ஜாலியாக ரொம்ப ரொம்ப ஸ்டைலாக ரொம்ப ஸ்டைலஸாக இருக்கும். அதே மாதிரி ஆர்டிஸ்ட் கிட்ட வேலை வாங்குறது வந்து அழகாக சொல்லிட்டு ஹீ இன்ஸ்டால்ஸ் அ கைண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் ஒன் சைடு வந்து ஒரு லேர்னிங் இதுவாக இருந்தோம், இன்னொரு சைடு வந்து இட் வாஸ் லைக் ஓகே ஐ ஹேட் ஸோ மச் ஆஃப் ஃபன். அண்ட் எல்லாமே ஜாலியாக பண்ண முடியாது. அதாவது இப்போது யார்கிட்ட கேட்டு பாருங்களேன், ஓடுற ட்ரெயின் மேலே அதாவது ட்ரெயின் ஓடிட்டுருக்கு, அது மேலே நீங்கள் ஓடணும், அது எத்தனை பேரால் முடியும்? இதெல்லாம் வந்து நாங்கள் ஜாலியாக இப்போ இவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் நிறைய சேஃப்டி ரோப்ஸ் அதுன்னு இருக்குது. ஸோ நான் அந்த பணம் பண்ணுற காலத்தில் வந்து சேஃப்டிலாம் அவ்வளோ பெருசாக கிடையாது. ஒன்லி சூப்பர் மாஸ்டர் தான் அந்த கான்ஃபிடென்ஸும். ஜஸ்ட் ஒரே ஒரு கயிறு சின்ன ஒரு த்ரெட் மட்டும் தான், ஒரே ஒரு த்ரெட் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு சேஃப்டிலாம் பண்ணது தான் சொல்லுவோம் நம்ம. ஏதோ குருட்டு தைரியம் சொல்லுங்களேன், ஒரு குருட்டு தைரியத்தில் பண்ணிட்டோம். எனிவே
ஜாலியாக இருந்தது. அதனால தான் இன்னைக்கு பிரசாந்த் இந்த அளவுக்கு இன்னி வரைக்கும் எங்க மனசுல இருக்கீங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி சங்கர் சாருடைய மூவி ஜீன்ஸ், அந்த நேரத்துல வந்து எல்லாருமே அதிகமா சொன்ன ஒரு விஷயம், உலக அழகி கூட நடித்த ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு பேர் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்த ஒரு படம், ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் ஜீன்ஸ். சங்கர் சார் வந்து அகெயின் இஸ் இப்போ மணி சார் இந்த பக்கம் எப்படியோ சங்கர் சார் அந்த ஆப்போசிட். அப்படியே பிரம்மாண்டமும் மட்டும் இல்லாமல் ஒரு யாரும் யோசிக்கக்கூடாத ஒரு டிஃப்ரெண்ட் தாட்ஸ் அவருக்கு. எப்பவுமே வந்து ஓகே அடுத்த லெவல் போகணும், அடுத்த இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்டில்மேன் பண்ணும்போது அது ஒரு பிரம்மாண்டமான தாட். அதுக்கப்புறம் ஜென்டில்மேன் அடுத்த லெவல் கொண்டு போனது காதலன், அடுத்தது வந்து இந்தியன். அது மாதிரி ஒரு படமே பார்த்து ஹி ஆல்வேஸ் ஓகே இது நான் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நம்ம இப்படி தான் எப்பவுமே வந்து ஹார்ட் ஒர்க்கிங் ஜென்டில்மேன் அவர். ஜீன்ஸ் பண்ணும்போது வந்து அகெயின் இந்த கான்செப்ட் பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், டோட்டலாக வந்து இப்போது என்ஆர்ஐ வந்து யூஎஸில் எப்படி இருப்பாங்க, ஸோ அவங்கள மாதிரி இந்த தோற்றத்தை மாற்றலாம். எவ்ரிதிங் வி ஸ்போக் வி டிட் அண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து அவர் வந்து எவ்வளோ தான் யோசிச்சாலும் இதுக்கு மேலே யோசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதுதான் அந்த 7 Wonders சாங் தான். அண்ட் அந்த 7 Wonders வந்து அதாவது இந்த இங்கிலீஷ் படம் ஒன்று இருக்குது, அதாவது ஒரு புக்கே இருக்குது அரௌண்ட் த வேர்ல்டு இன் 80 daysன்னு. ஆனால் அந்த சாங் மட்டும் அரௌண்ட் த வேர்ல்டு இன் 20 daysல முடித்தோம். ஸோ சைனாவில் ஆரம்பித்தோம், அப்புறம் தாஜ்மஹால், அதுக்கப்புறம் வி வென்ட் டு ஈஜிப்ட் முடிச்சு ரோம் போனோம், ரோமுக்கு அப்புறம் பீஸா முடிச்சுட்டு பாரிஸ், அப்புறம் யூஎஸ். வேற லெவல் அது. டெஃபினட்டாக சொல்கிறேன், இட்ஸ் ஈஸி, அதான் ரொம்ப ஈஸி சொல்கிறது வாயால். இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து ஒரு 2 minutes முடிச்சிட்டேன். பட் இதை வந்து அத்தனை பேர் கொண்டு போகணும், ரூம்ஸ் எடுக்கணும், லொக்கேஷன் போகணும். இதில் வந்து ஒரு லொக்கேஷன் ஒரு கதை வேறு இருக்குது. சென்னையில் போய் இறங்குறோம், பார்த்தா அங்கே காஸ்டியூம் பேக் ஆனோம். ஸோ காஸ்டியூம் பேக் தேனா அது வந்து டிரைவர் எடுத்துகிட்டு பார்த்தா இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டான். அவரை ட்ரேஸ் பண்ணி நைட்டில் ட்ரேஸ் பண்ணி மார்னிங் ஷூட்டிங் நடக்கணும்னு சொல்லி அது வரைக்கும் கொண்டாந்து. ஸோ ஒரு இடத்துலையும் வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுவும் நீங்கள் அதில் டபுள் ஆக்ஷன் வேறு பண்ணியிருந்தீங்க. ஸோ ஆமாம், அது அகெயின் தட் வாஸ் அகெயின் விஷன். அண்ட் அப்போ தான் விஎஃப்எக்ஸ் வாஸ் க்ரோயிங். ஸோ எப்படி பண்ண முடியும், இது பண்ண. ஸோ சின்ஸ் நான் விஎஃப்எக்ஸ் ஏற்கனவே படிச்சதுனால வெங்கியும் வந்து அவருக்கு வந்து வெங்கி இஸ் அ விஎஃப்எக்ஸ் கோஆர்டினேட்டர் ஃபார் தட். ஸோ நான் அவர் உட்காந்து இட் வாஸ் ரொம்ப ஈஸியாக வந்து வி ஏபிள் டு கோ ஹெட். அவருக்கு வி ஹேட் அ கிரேட் டைம். என்ன பண்ண இது பெட்டராக பண்ணா. ஸோ ஈஸி. அண்ட் சங்கர் சார் மேட் எவ்ரி திங் ஆல்சோ ப்ராக்டிக்கலாக. அதே மாதிரி அவர் ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பார். ஸோ ஒரு ஆக்டருக்கு வந்து இந்த டேலண்ட்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அது விட மாட்டார் உடனே. ஸோ என்ன பண்ணேன்னு எப்பவுமே சங்கர் சார் வரும்போது ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு இந்த 3 ஆரஞ்சை வந்து நான் வந்து இப்போ ஜக்லிங் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அடுத்த ஷாட்டில் வச்சுருந்தேன். ஸோ அது மாதிரி அவர் கண்ணுக்கு படுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம். சரி ஓகே. ஸோ ஒன்று அது மாதிரி ஸோ ஐ லைக் தட் பார்ட் ஆஃப் ஹிம். அது வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய கதை வசனத்தில் வந்து நீங்கள் பொன்னர் சங்கர் படத்தில் நடிச்சிருந்தீங்க. ஸோ எவ்வளோ தான் கோடி நன்றி சொன்னாலும் அந்த ஒரு வாய்ப்பு வந்து கரெக்டாக சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா எப்படி வந்து ஒரு ஆணழகன் பண்ணணும், ஒரு ஜீன்ஸ், ஒரு திருடா ஷாக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா வேறு ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு யோசிக்கும் போது ஓகே வேறு என்ன ஜானர் எடுக்கலாம், வேறு எந்த ஜானர் யாரும் பண்ணல. ஸோ நாங்கள் ஷாக் படம் பண்ணும்போது பார்த்தா பேய் படம் வந்து எடுத்து ஒரு 20-25 வருஷம் ஆகிடுச்சு தமிழ் சினிமாவில். ஓகே அதனால புது ஜானர் இருந்தது. இப்போது அதை முடித்த ஓகே நான் வேறு நிறைய படங்கள் பண்ணிட்டுருந்தேன். அடைக்கலம் ஒரு படம் பண்ணேன். நடுவில் வந்து நிறைய படங்கள் வின்னர் பண்ணிட்டு வரும்போது அப்போது யாரும் தொடாத ஒரு ஜானர் வந்து ஹிஸ்டாரிக்கல். ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஒரு ப்ராப்பர் ஹிஸ்டாரிக்கல் படம் வந்து. ஏன்னா நம்ம பார்த்த படம்லாம் கருணா, அதுக்கப்புறம் வீரபாண்டி கட்டபொம்மன் இதெல்லாம் வந்து பார்த்தோம். அந்த காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்ட் சமீபத்தில் யாரும் பண்ணலையே. சரி ஓகே ஹிஸ்டாரிக்கல் பண்ணலாம்னு முடிவு பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ இது வரைக்கும் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ராஜா இருப்பான் பார்த்தீங்களா, ஒரு மன்னர் இருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த லிவிங் லெஜெண்ட் அவர் யாருன்னா ஐயா தான். ஹிஸ்டாரிக்கல் படத்துக்கு அவர் மிஞ்சின யாரும் கிடையாது. அவருடைய வசங்களுக்கு வந்து பேசி தான் நிறைய பேர் வந்து மிகப்பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ அவரை அப்ரோச் பண்ணோம், ஐயா இது மாதிரி நாங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கல் பண்ணோம், உங்களுடைய கதை உங்களுடைய வசனம் வந்து இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லும்போது இமீடியட்டாக வந்து ஓகே சொன்னார். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஓகேன்னு சொல்லி. அண்ட் அவர் எப்பவுமே வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு மிக நிறையா என்ன சொல்கிறான் ஆற்றல் கொண்டவர். எல்லாமே பண்ணவருக்கு அவர் சும்மாவே இருக்க மாட்டார். ஸோ ஒரு பக்கம் வந்து பாலிட்டிக்ஸில் இருந்தாலும் சினிமா வந்து எப்பவுமே அவருக்கு ஒரு பேஷனேட்டான ஒரு இந்த க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ உடனே வந்து அவர் வந்து ஓகே இந்த புக்கு கொடுத்து பண்ணலான்னு சொல்லி அப்படி தான் பொன்னர் சங்கர் ஆரம்பிச்சது. அண்ட் அதுக்கு பொன்னர் சங்கர் ஷூட்டிங் பண்ணும்போது அவரோட இன்ட்ராக்ட் பண்ணது ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிது, பாக்கியம் கிடச்சிது. அவர்கிட்ட டெய்லி வந்து ஐயா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட டிஸ்கஸ் பண்ணும்போது எப்போல்லாம் அவருக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடச்சதோ, ஏன்னா அப்போது நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருந்தார். அது ஃப்ரீ டைம்லேருந்து
ஓகே இது பண்ணலாம் இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு அந்த அதே மாதிரி அவர் வந்து ஹிஸ் காட் அ கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஐயோ அதெல்லாம் ஐயாலாம் அப்படியே பட்டு 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 நடிப்பார், செம்மையாக இருக்கும், அது சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அது ஒன்று. அதே சமயத்தில் ஹிஸ் மெமரி பவர். ஐயா ஒருத்தரை எப்போ பார்த்தாலும் சரி அவர் ஞாபகம் வச்சுப்பார். நீங்கள் வந்த இப்படி வந்த உங்கள் ஃபேமிலி இப்படி இருக்காங்க எல்லாமே கேட்பார். இதெல்லாம் வந்து நான் நேரடியாக நான் பார்த்த விஷயங்கள். அண்ட் வந்து ஒரு சிட்டிங்கில் உட்காந்துருக்கும் போது அப்போது ஐயா கிட்ட வந்து அவருடைய க்ளோஸ் பிஏ சண்முகநாதன் சார் இருப்பார். ஸோ அவர் வந்து அவர் எழுந்த வசனங்கள் படிச்சுட்டு இருந்தார். படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சண்முகநாதன் சார் வந்து ஒரு 2 வரி விட்டார். விட்டதும் உடனே ஐயா வந்து நிறுத்துங்க, அந்த 2 லைன் மிஸ் பண்ணிட்டீங்க. இது நம்மளுக்கு கையில் கொடுத்தாலும் ஞாபகம் இருக்காது. இதெல்லாம் வந்து பர்சனலாக பார்த்து வேந்து போய் ஆச்சரியப்பட்டு அண்ட் எனக்கு எப்பவுமே வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல். ஏன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்திக்கிறது, கடைசியில் லேட்டாக தூங்குறது, இத்தனை விஷயங்களை பண்ணுறது, அதெல்லாம் வந்து அவரால் மட்டும்தான் முடியும். சில கொஸ்டின்ஸ் ரேபிட் ஃபயர் மாதிரி சரி நிச்சயமா. ஓகே இல்லை கேள்விகள் நான் கேட்கட்டுமா அல்லது இல்லை நானே கேட்குறேன். ஓகே வாட்ஸ் யுவர் மைண்ட் ரைட் நவ்? இப்போ உங்கள் மைண்டில் வெரி ஹாப்பி. சூப்பர். ஒரு சீக்ரெட் டேலண்ட் உங்களுக்குள்ளே இருக்குது, இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, அதனால தான் சீக்ரெட்டாக இருக்குது. சரி ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஃபியர்னா என்னன்னு சொல்வீங்க? ஒரு கீச் சவுண்ட்ஸ் ஒரு சில பேருக்கு பிடிக்கும், அந்த மாதிரி. யாருமே வந்து உம்முன்னு இருந்தால் பிடிக்காது எனக்கு. வந்து எப்பவுமே சுற்றி இருக்க எல்லாமே ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். இந்த செடு முடிஞ்சிங்களாம் பிடிச்சா லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுறது, என்ஜாய். தமிழ் சினிமாவில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காதது ஏதாவது இருக்கா? தமிழ் சினிமாவில் அதாவது பிடிக்காத ஒரே விஷயம் தான் ஒற்றுமை. ஒரு யூனிட்டி வேணும். அந்த யூனிட்டி வந்து இப்போது நிறைய பேருக்கு ஆசைப்பட்றாங்க, நிறைய பேர் வந்து ஒன்றா இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அது இருக்கிறதுக்கான வந்து ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம் வர மாட்டேங்குது. ஸோ ஐ வாண்ட் எவ்ரிபடி, இதெல்லாம் நம்மளாம் ஒரே ஃபேமிலி, எவ்ரி டிபார்ட்மெண்ட் எல்லாமே நம்ம எல்லாமே ஒன்று தான். அதில் ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தாலும் மற்றவங்க எல்லாமே பாதிப்பு இருக்கும். ஸோ எல்லோரும் ஒன்றா வரணும், தமிழ் சினிமாக்காக எல்லாருமே பாடுபடணும். சூப்பர் சார். உங்களுடைய படங்களில் எல்லா பாடலுமே சூப்பர் ஹிட். ஸோ அதுலேருந்து இன்னி வரைக்கும் உங்கள் பிளேலிஸ்ட்டில் கம்பல்சரியாக இடம் பிடிச்சிருக்கிற ஒரு பாடல், ஸோ நான் ரிப்பீட்டாக என்னோட பாடலை நான் ரசித்து கேட்குற அளவுக்கு ஒரு பாடல் எதுன்னு சொல்லி? என்னோட பாடலோட எங்கள் அப்பா பாடல் வந்து அடியே மனநிலை மை மோஸ்ட் ஃபேவரட் சம்மர் சாங். ஸோ தட் இஸ் மை ஃபேவரட். அவுட் ஆஃப் மை ஃபேவரட் வந்து ஐ திங்க் அன்பே அன்பே கொள்ளாதே தான். அன்பே அன்பே கொள்ளாதே. ஓகே. பிரசாந்தோடைய மூவிஸ்லேயே த பெஸ்ட் மூவினா ஒரே ஒரு மூவி சொல்லலாம், எதுன்னு சொல்வீங்க பட்டுன்னு? இப்போ நான் இப்போ ரீசெண்டாக பண்ண ஜானி. ஓகே. ஸோ வெயிட்டிங் ஃபார் தட். பிரசாந்த்க்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ரொம்ப பிடிச்சது எது? ஸ்ட்ரீட் ஃபுட், அதாவது இந்தியன் ஃபுட்டா இல்லாட்டி எந்த மலை ஃபுட்டா இல்லாட்டி எந்த சாய்? லைக் பானிபூரி அந்த மாதிரி. பானிபூரி நம்ம நாடுனா கண்டிப்பாக ஃபுட்னா அந்த மாங்காய் வந்து வெட்டி அதில் அந்த உப்பு காரம் போட்டு பாரு சொன்ன உடனே. ஓகே. ஸோ எனக்கு மாங்காய் ஸ்லைஸ் அது ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஓகே. நான் ஒரு சில பேர் சொல்கிறேன், அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள். நிச்சயமா. இளையராஜா ஜீனியஸ். ஏஆர் ரஹ்மான் மாஸ்ட்ரோ, மாடர்ன் டே பீத்தோவன். ஓகே. இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸில் நயன்தாரா வெரி கிளாசி. ஓகே. உங்கள் கூட நடித்தவங்கள சிம்ரன் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். உங்களுக்கு வந்து இப்போ தமிழ் சினிமாவில் வந்து இந்த 2 ஹீரோஸ் நடிக்கிற காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் உங்களுக்கு யார் கூடயாச்சும் நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குன்னா எந்த ஹீரோ? எல்லாரோடையும் ஜாலியாக இருக்கும். மோர் அதாவது இங்கிலீஷில் ஒரு படம் இருக்குது, மோர் த மெரியர்னு. கமோனேஸே ஜாலியாக இருக்கும். யார் வந்தாலும் வாங்க, நான் நடிக்க ரெடி. இல்லை ஏற்கனவே பண்ணியிருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா வந்து திருடர் வந்து அப்போவே அந்த காலத்தில் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ கல்லூரி வாசல் மாதிரி இட்ஸ் டேஸ்ட் அந்த கதை தான். கதை நல்லா இருந்தால் வந்து கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக இருக்கும். ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய படத்தில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய வில்லனான ஒரு கேரக்டர், ஸோ என்ன சொல்கிறது வேற லெவல் வில்லன், ஸோ அப்படி ஒரு கேரக்டர் கிடைக்குது அப்படின்னா ஓகே சொல்வீங்களா? நிச்சயமா. கிளாஸியாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். ஆமாம் சார், செம்ம ஜாலியாக இருக்கும். ஓகே. சி வில்லன் யார் ஹீரோ யாரும் கிடையாது. இப்போ வந்து இப்போ 2.0 என்னதான் இருந்து இப்போ அக்ஷய்குமார் ஹீரோ ஆயிட்டார்ல. எஸ் எஸ் ஆஃப் கோர்ஸ். ரொம்ப சரியான ஒரு உதாரணம் சொன்னீங்க. ஸோ வில்லன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலேருந்து யாருமே வந்து வில்லன் ஹீரோலாம் பார்க்குறது இல்லை. கதையை பார்க்குறேன், கேரக்டர் பார்க்குறாங்க. ஸோ அந்த கதையில் வந்து யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த கேரக்டர் நல்லா வந்திருக்கோ அவங்க தானே ஹீரோ. எஸ் ஆஃப் கோர்ஸ். சூப்பர் சார். அண்ட் தென் வந்து இப்போது ஜானி படம் பார்க்க ரெடியாக இருக்கிற நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது ஜானி படத்துக்காக வந்து
ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அண்ட் இட்ஸ் ரேசி ஃபாஸ்ட் கமர்ஷியலாக நல்ல படமாக இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தோன்னே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஐ see the theatres very soon. Love you. ஓகே. அண்ட் உங்களுடைய ஃபைனல் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்? இப்போதைக்கு ஹேவ் கப்பல் ஆஃப் 2 தமிழ் படம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஹிந்தி ஒன்று ஓடிட்டுருக்கு, சூப்பர். தெலுங்கு ஒன்று பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ lot of movies. Yeah, all round, lot of movies. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய இவ்வளோ பெரிய ட்ரீம் வந்து இன்னைக்கு வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லலாம். பிரசாந்த் சாரை பார்த்தாச்சு. அண்ட் உங்களுடைய எல்லா படங்களுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். மேலும் மேலும் நீங்கள் நிறைய படங்கள் எங்களுக்காக நடிக்கணுன்றது எங்களுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சூப்பர் மொமெண்ட். கலைஞர் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். Thank you so much. And it's a lovely interview. I had a great time. அண்ட் கலைஞர் டிவி நேயர்களுக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் இப்போது கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களும். அண்ட் நியூ இயர் 2019. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஃபென்டாஸ்டிக், லவ்லி, பீஸ்ஃபுல், அமேசிங் 2019 வேணும். தேங்க்யூ ஸோ மச்.